அண்மை செய்தி திருத்தணி முருகன் கோவில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பாமகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், பாமகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆர்கேபேட்டை பகுதியில் தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற ஒரு பாமக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருத்தணிக்கு வருகை தந்தார் பாமக தலைவர் அன்புமணி, அவரது மனைவி சௌமியா. சௌமியா அவர்கள் திருத்தணி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் முதலில் செய்வதற்காக முருகன் கோயிலுக்கு வந்திருந்தார். அப்போது பாமகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் அவரது தொண்டர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் அவருடன் வந்திருந்தனர். அப்போது கோயிலுக்கு உள்ளே 6 பேருக்கு மட்டும்தான் அனுமதி, உங்களுக்கு மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்திருந்தனர். நாங்கள் காத்து இருக்க வேண்டுமா என்று பாமக பிரமுகர்கள் கேட்டை திறந்து விஐபி கேட் வழியாக முருகன் கோயிலுக்கு உள்ளே செல்லும் பொழுது அந்த கோயில் ஊழியர்களை தள்ளிவிட்டு மற்றும் கோயில் அர்ச்சகர் ஆகியோர்களை தள்ளிவிட்டு ஆவேசமாக அந்த கோயிலோட கேட், அந்த விஐபி கேட்டை பிடித்து உடைக்கும் நிலைமைக்கு பாமக பிரமுகர்கள் முயற்சி செய்தனர். அப்பொழுது அவர்கள் அந்த கேட்டை வேகமாக தள்ளி பாமக பிரமுகர்கள் அனைவரையும் உள்ளே அழைத்து சென்றனர். அப்பொழுது கோயில் ஊழியர் பேஸ்கார் என்பவர், தாமோதரன் என்பவரும் மற்றும் சூப்பரண்ட் ஆகியோர்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள், 6 பேருக்கு மட்டும்தான் அனுமதி, ஏன் மேலே வந்தீர்கள் என்று கேட்டதற்கு அவர்களை கொடிமரத்து அருகில் கோயில் கொடிமரத்து அருகில் தகாத வார்த்தையில் பாமக பிரமுகர் ஒருவர் பேசினார். இதனால் கோயில் ஊழியர்கள் பாமக பிரமுகரிடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சில பாமக பிரமுகர் கோயில் ஊழியரை சிலர் அடிக்க பாய்ந்ததால் அந்த இடத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து கிளம்புவதற்கு முன்பு அந்த பாமக பிரமுகர் கோயில் மூலஸ்தானத்தை ஏன் போட்டோ எடுத்தீர்கள் என்று அந்த பாமக பிரமுகர்கள் செல்போனை வாங்கி அப்போது சோதனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் ராஜகோபுரம் பகுதியில் நின்று கொண்டு போட்டோ எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர் சௌமியா அவர்கள். அப்போது அவர் பாமக பிரமுகரை சேர்ந்தவர்கள் அனைவரும் போட்டோ எடுப்பதற்கு அந்த பகுதியில் மொத்தமாக குவிந்தனர். அதே பகுதியில் பெண்கள் மற்றும் கோயிலுக்கு சாமி தரிசனம் வந்த ஒரு வயதான பெண்மணி ஏன் இப்படி எங்களை எல்லாம் தள்ளி விடுகிறீர்கள், ஏன் கால்களை மிதிக்கிறீர்கள் என்று பாமக பிரமுகர்களை பார்த்து ஆவேசமாக கேள்வி எழுப்பி திட்டினார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து வேகமாக சென்ற சௌமியா அவர்கள் அதே முருகன் கோயிலுக்கு அடிவாரத்தில் அரக்கோணம் சாலையில் முருகன் கோயிலுக்கு மற்றும் காஞ்சிபுரத்திற்கும் திருத்தணி பஸ் நிலையத்திற்கு செல்லக்கூடிய முக்கிய பகுதியில் சந்திப்பில் உள்ள சௌமியா அவர்களின் தாத்தாவும் மற்றும் எல்லை போராட்ட தியாகியுமான தளபதி விநாயகம் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அப்பொழுது அவர் மாலை அணிவிக்கும் அந்த நேரத்தில் அவருடன் வந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட கார்கள் சாலை நடுவே நிற்க வைக்கப்பட்டது. அவரது காரும் சாலை நடுவே நிற்க வைக்கப்பட்டது. 20 நிமிடம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த பகுதியில் போலீசார் இல்லாததால் அந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் ரோடை கடந்து செல்ல முயற்சி செய்த போது அந்த பொதுமக்கள் ஒரு இளைஞர் ஒருவரை ஏன் ஆர்ன் அடிக்கிறீர்கள், நாங்கள் குடும்பத்துடன் ரோடை கிராஸ் செய்கிறோம், அதாவது கடந்து செல்கிறோம், ஏன் செய்கிறீர்கள் என்று ஒரு இளைஞர் கேள்வி கேட்டார். அப்போது அந்த இளைஞரை பாமக பிரமுகர்கள் ஒரு காரில் வந்தவர்கள் 5க்கும் மேற்பட்டோர் சாலை நடுவே வைத்து கடுமையாக தாக்கினார்கள். பெண்கள் அனைவரும் பயந்து போய் கையெடுத்து கும்பிட்டு எங்களை விட்டு விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். இதனால் பாமக பிரமுகர்கள் மலைக்கோவிலிலும் மற்றும் மற்ற மலை அடிவாரத்திலும் பொதுமக்களையும் கோயில் ஊழியர்களையும் கடுமையாக நடந்து கொண்ட இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்குமார். என்னடா பண்ணுவானே உண்மை கட்சி என்ன ஒரு 2 நிமிஷம் என்ன ஆர்டினேஷன் என்ன ஒரு செகண்ட்னா இப்படி போறோம் அப்படி போறோம் சினிமா பிடிச்சி நம்ம ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ள வச்சுருக்காரு. போமா